கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57:8 வாசிக்கலாமா? என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் விழிப்பதை குறித்து கர்த்தர் அநேக இடங்கள் எழுதி வைத்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் நிறைய இடங்களில் விழிப்பதை குறித்தும் ஜெபிப்பதை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் எனக்கு சொல்லும் பொழுது, என் மகிமையே விழி. எது விழிக்கணுமா? மகிமை. நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார்ல, அது விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நம்ம எல்லாரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து தூக்கி எடுத்து கழுவி அவர் ரத்தத்தினாலே முழுக்காட்டி ரத்தாம்பரமான நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அழகான சித்திர தையலாடையை கொடுத்து நம்மளை அலங்கரித்து வைத்திருக்கிறார்ல. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளை அலங்கரித்து அழகாய் வைத்திருக்கிறார். அதுதான் மகிமை. இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஆவிக்குரிய மகிமை எதுனா நம்ம ரட்சிப்பு தான், நம்ம அலங்கரிப்பு தான் மகிமை, இல்லைங்களா? ஆவிக்குரிய அலங்கரிப்பு தான் மகிமை. அது எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். அந்த மகிமையே விழித்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது, நேசர் கதவை தட்டுகிறார். ஆனால் இவங்க அந்த வஸ்திரத்தை அவிழ்த்து வைத்திருக்கிறாங்களாம். அதனால் எழுந்து போய் கதவை திறக்கலை. இந்த உன்னத பாட்டில் அருமையாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் திரும்பி அவங்க வந்து பார்க்கும் பொழுது நேசரோ போய்விட்டார் என்று இருக்கும். அவருடைய அந்த கைப்பிடியில் அவர் கையிலிருந்து வடிந்த அந்த வாசனை திரவையும் இருப்பதாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை போராட்டம் இருக்குது, எத்தனை பாடுகள் இருக்குது, ஆனால் நம்மளால் விழித்து ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? அவன் மேற்கொள்ளுகிறான். மேற்படியான் மேற்கொண்டு நம்மளை தூங்க வச்சு ஜெபிக்க வைக்காம அவன் நம்மளை தூங்க வைக்கிறான். இதில் அவனுக்கு சந்தோஷம், நம்ம கஷ்டப்படுறதுல அவன் திருப்தி ஆகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உங்களை விழிக்க வைக்க எத்தனையோ முயற்சிகள். அந்த வார்த்தை கூட உங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம்தான். விழித்திருங்க, ஜெபித்திருங்கன்னு சொல்கிற ஒரு காரியம்தான். இல்லை, அது மட்டும் இல்லை, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். இது என்னங்க? மனுஷன் விழிக்கணும், மகிமை விழிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க விழிக்கணும். ஆனால் வீணை எதுக்கு விழிக்கணும்? சுரமண்டலம் எதுக்கு விழிக்கணும்? இல்லை, எதுக்காக விழித்து கொள்ளணும்? இல்லை, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஜீவன் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜீவன் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா அதிலிருந்து கர்த்தருடைய பிரசன்னம் வெளியே வருது பாருங்க. சங்கீதக்காரன் எப்பொழுதும் சுரமண்டலத்தினால அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன்ல. அதனால தான் அதுக்கிட்ட போய் பேசுகிறான், வீணையே சுரமண்டலமே விழித்து கொள்ளுங்கள். ஏன்? ராஜாவை உங்களை கொண்டு தான் ராஜாவை நான் போற்றி பாட போகிறேன், உங்களை கொண்டு தான் ராஜாவை துதிக்க போகிறேன். அதனால் நீங்கள் தூங்கக்கூடாது, நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் விழித்து கொள்வேன். எப்போ விழிக்கணுமா? அதிகாலையில். மத்தியானம் ஜெபிக்கிறது ஜெபமா? சிலருக்கு ஏர்லி மார்னிங் ஜெபம் கிடையாது. நல்ல மத்தியானம் சாயங்காலம் நிதானித்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்புவார். ஆனால் அதிகாலை ஜெபிக்காத வீட்டில் ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ அதிகாலை ஜெபம் தான் கர்த்தர் விரும்புகிற ஜெபம். இதுக்கு தான் விழின்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கார். அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான், கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள். இதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை தானே. அப்போ காலையில் எழுந்து காலைன்னா என்ன? அதிகாலைன்னா என்ன? அதிக இருட்டோடு எழுந்து என்ன செய்யுங்க? முதலாம் சாமம் இல்லையா, அதில் எழுந்து கர்த்தரை தேடுங்க. 3 to 5:30 அதுதான் அதிகாலை இல்லையா? அந்த சமயத்தில் அந்த 3 மணிக்கு 4 மணிக்கு அதை அப்படி எழுந்து ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால் இந்த நாளில் ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. விழித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. எங்களுடைய வீணைகள் சுரமண்டங்கள்லாம் விழித்து கொள்ளட்டுமே. அதற்காக நன்றி. மகிமை விழித்து கொள்ளட்டும். அதிகாலையில் எழுந்து விழித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.